Hello friends, வணக்கம் and welcome to தமிழ் பங்கு சந்தை. நான் உங்கள் கோபி. இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குஷியாக இருந்ததுன்னு சொல்லலாம். அதாவது இன்னைக்கு மார்க்கெட் வந்து ரொம்பவே பாசிட்டிவாக ஆக்டாக இருந்தது. அதாவது நேற்று மார்க்கெட்ஸ் எல்லாமே ரொம்பவே கேப் டவுன் ஓப்பனாக இருந்தும் அங்கிருந்து ஃபர்தர் ஃபால் ஆகாமல் நல்லாவே ரெக்கவரி ஆக ஆரம்பிச்சது. அண்ட் இன்னைக்கு கேப் அப்பில் ஓப்பனாக இருந்தும் அங்கிருந்து ஃபர்தர் கண்டினியூஸாக ரைஸ் ஆகிட்டு தான் இருந்தது. ஸோ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 446 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 2.58% பாசிட்டிவ்ல 17,759ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரே நாளில் 1,260 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி அரௌண்ட் 3.29% பாசிட்டிவ்ல 39,536ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு ஓவராலாக புல்ஸ் வந்து ஜாக்சன் ஹோலோட ஃபாலை ஃபில் பண்ணிடுச்சுன்னே சொல்லலாம். ஸோ இதனால தான் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் மார்க்கெட்டை டைம் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆல்வேஸ் மார்க்கெட் ஃபால் ஆகுறப்போ அதை ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட பொசிஷன்ஸை பில்ட் பண்ணுறது எப்போவுமே பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். ஓகே, அடுத்து இன்னைக்கான முக்கியமான மார்க்கெட் அப்டேட்ஸ்னு பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் பஜாஜ் ஃபின்சர்வோட அப்டேட்டை பார்க்கலாம். பஜாஜ் ஃபின்சர்வ் கம்பெனி வந்து முன்னாடி ஸ்டாக் ஸ்பிளிட் அண்ட் போனஸ் இஷ்யூ பற்றி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இப்போ அதுக்கு எலிஜிபிள் ஆகிறதுக்கு ரெக்கார்ட் டேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டாக் ஸ்பிளிட்ன்றது 5 ரூபீஸில் இருக்கிற ஃபேஸ் வேல்யூவை 1 ரூபீஸுக்கு ஸ்பிளிட் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. அதாவது ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டிவைட் பை 5 ஆகும். அண்ட் அதே போல் உங்களோட நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்ன்றது மல்டிப்ளை பை 5 ஆகும். அண்ட் போனஸ் இஷ்யூன்றது 1:1 சொல்லியிருந்தாங்க. அதாவது ஃபர்தர் ஷேர் ப்ரைஸ் வந்து டிவைட் பை 2 ஆகும் அண்ட் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்ன்றது மல்டிப்ளை பை 2 ஆகும். ஸோ இந்த ஸ்டாக் ஸ்பிளிட் அண்ட் போனஸ் இஷ்யூக்கு எலிஜிபிள் ஆகிறதுக்கு ரெக்கார்ட் டேட் வந்து 14 செப்டம்பர்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டாக் ஸ்பிளிட் அண்ட் போனஸ் அண்ட் அதோட டிஃப்ரென்சஸை பற்றி நம்ம ஆல்ரெடி டெடிகேட்டட் வீடியோ பேசியிருக்கோம். ஸோ அதுக்கான வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்கிற பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் இன் தமிழ்ன்ற பிளேலிஸ்ட்டில் இருக்கும், ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் ஸ்பிளிட் அண்ட் போனஸ் எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டை ட்ரைவ் பண்ணும். ஆனால் கம்பெனியோட பிஸ்னஸோ இல்லை எர்னிங்ஸ்லையோ எந்த ஒரு சேஞ்சும் கொடுக்காது. எனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு பஜாஜ் ஃபின்சர்வோட ஷேர் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே பஜாஜ் ஃபின்சர்வோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5.44% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து நேற்று ரிலையன்ஸோட ஏஜிஎம் நடந்த பிறகு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ப்ரோக்கரேஜ் கொடுத்த அப்டேட்ஸ்னு பார்க்குறப்போ ஆல்மோஸ்ட் எல்லா ப்ரோக்கரேஜஸுமே ரேட்டிங் அண்ட் டார்கெட்டை பாசிட்டிவாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் சிட்டி மட்டும்தான் ஓரளவு கம்பேரிட்டிவ்லி கம்மியான டார்கெட் கொடுத்துருக்காங்க. அதாவது டார்கெட் வந்து 2810 கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுவே ஹையஸ்ட் டார்கெட்னு பார்க்குறப்போ கோல்ட்மேன் சாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜேபி மார்கன் வந்து ஓவர் வெயிட் கொடுத்துருக்காங்க. அண்ட் மற்றவங்க எல்லாமே பை ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் எல்லாரோட அப்டேட்ஸும் பாசிட்டிவாக இருந்தாலும் ஏஜிஎம்ல மோஸ்ட் ஆஃப் த அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரோட அப்டேட்டாக தான் இருந்தது. ஸோ தாண்டி வேல்யூ அன்லாக்கிங் அப்டேட்ஸ் இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இனிவே இந்த ஒரு அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஷேர் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ரிலையன்ஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.55% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து கிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ்ன்ற கிம்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். கிம்ஸ் வந்து நாக்பூரில் இருக்கிற கிங்ஸ்வே ஹாஸ்பிட்டலோட 51% ஸ்டேக் அக்வயர் பண்ணுறதுக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலான கிங்ஸ்வே ஹாஸ்பிட்டலில் அரௌண்ட் 300க்கும் மேற்பட்ட பெட்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த அக்வேஷனுக்கு அப்புறமா கிங்ஸ்வே ஹாஸ்பிட்டலில் கிம்ஸுக்கு அரௌண்ட் 51% ஸ்டேக் இருக்கும். அண்ட் அவங்களோட எக்ஸிஸ்டிங் ப்ரமோட்டர்ஸ் அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு பேலன்ஸ் 49% ஸ்டேக் இருக்கும். அண்ட் இந்த அக்வேஷனுக்கு அப்புறமா கிங்ஸ்வே ஹாஸ்பிட்டலோட பேரை கிங்ஸ்வே ஹாஸ்பிட்டல்னு மாற்ற போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த அக்வேஷனை 80 crores பண்ண போகிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஓவரால் அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு கிம்ஸோட ஷேர் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே கிம்ஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.13% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து நசாரா டெக்னாலஜிஸோட அப்டேட்டை பார்க்கலாம். நசாரா டெக்னாலஜிஸ் கம்பெனி வந்து யூஎஸ்க்கு சேர்ந்த சில்ட்ரன்ஸ் இன்டராக்டிவ் என்டர்டைன்மெண்ட் கம்பெனியான வைல்ட் ஒர்க்ஸ்ன்ற கம்பெனியோட 100% ஸ்டேக் அக்வயர் பண்ணியிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த அக்வேஷனுக்கு அப்புறமாவும் இந்த வைல்ட் ஒர்க்ஸோட 2 ஃபவுண்டர்ஸ் வந்து அவங்களோட அதே கரண்ட் போர்ஷன்ஸில் கம்பெனியில் கண்டினியூ ஆக போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த வைல்ட் ஒர்க்ஸோட அக்வேஷனுக்கு அப்புறமா இன்னைக்கு நசாரா டெக்னாலஜிஸோட ஷேர் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே நசாரா டெக்னாலஜிஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4.42% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து ஐச்சர் மோட்டார்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்னைக்கு பேங்க் ஆஃப் அமெரிக்கா செக்யூரிட்டிஸ் வந்து ஐச்சர் மோட்டார்ஸுக்கு பை ரேட்டிங்கை மெயின்டைன் பண்ணி டார்கெட்டை 3,900 ரூபீஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கான ரீசன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கம்பெனியோட மார்ஜின் கன்சர்ன்ஸ் எல்லாமே எக்ஸாகரேட்டடாக இருக்குது. அதாவது எக்ஸ்பெக்டேஷனோட ஆக்சுவலாக பெட்டராகவே இருக்குது. அண்ட் ரா மெட்டீரியலோட ப்ரைஸ் இன்னும் ஃபர்தர் ஃபால் ஆகுறப்போ அப்போ மார்ஜின் இன்னும் பெட்டர் ஆகும்னு சொல்லியிருக்காங்க.
அண்ட் ராயல் என்ஃபீல்டில் ஃபைனலாக க்ரோத் திரும்ப வந்துகிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. மேபி சிம்பு பாடின புல்லட் சாங் இதுக்கு ஹெல்ப் ஆச்சோ என்னவோ. எனிவே ஐச்சா மோட்டார்ஸில் ஒரு கன்சர்ன் மட்டும் இருந்துகிட்டு இருக்கு. அதாவது லாஸ்ட் 1 இயர்ல மட்டுமே பார்த்தீங்கன்னா 3 to 4 கீ மெம்பர்ஸ் வந்து ரிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்தர் ஏதாவது கீ ரெசிக்னேஷன்ஸ் இருந்ததுன்னா அது ஷேர் ப்ரைஸை ஃபர்தர் இம்பாக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். எனிவே இந்த ஓவரால் அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு ஐச்சா மோட்டார்ஸோட ஷேர் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஐச்சா மோட்டார்ஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2.04% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, இப்போ கௌதம் அதானி தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே 3rd ரிச்சஸ்ட் பர்சனாக வந்திருக்காரு. அதாவது சில வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கௌதம் அதானியை பற்றி இந்தியாவுக்கு வெளியே பெருசாக தெரியாது. அண்ட் ஆக்சுவலாக இவர் ஒரு காலேஜ் ட்ராப் அவுட். ஸோ அங்கேருந்து ஃபர்ஸ்ட் டைமண்ட் ட்ரேடராக வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. அண்ட் அதுக்கப்புறமா கோல் பிஸ்னஸ் அண்ட் போர்ட் பிஸ்னஸ்னு விட்டா கொஞ்ச நாள் நிஃப்டி 50 போல அதானி 50 வருன்ற மாதிரி அவரோட பிஸ்னஸ் எல்லாமே எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் வேர்ல்டுலேயே 3rd ரிச்சஸ்ட் பர்சன்ன்ற பிளேஸ்ல பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஏஷியாவுக்கு சேர்ந்தவங்க யாருமே வந்ததில்லை. ஸோ அப்படி பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் ஏஷியன் பர்சன்னா வேர்ல்டு 3rd ரிச்சஸ்ட் பர்சனுக்கு வந்திருக்காங்க. அதாவது இந்தியாவுக்கு சேர்ந்த முகேஷ் அம்பானி, சைனாக்கு சேர்ந்த ஜாக்மா கூட உலகத்தோட டாப் 3 பணக்காரங்களோட லிஸ்ட்ல வந்ததில்லை. ஸோ உலகத்திலேயே இப்போ யூஎஸ்க்கு சேர்ந்த எலான் மாஸ்க் அண்ட் ஜெஃப் பேசஸ்க்கு அப்புறமா இந்தியாவுக்கு சேர்ந்த கௌதம் அதானி தான் ரிச்சஸ்ட் பர்சனாக இருக்காரு. ஸோ கௌதம் அதானிக்கு நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிடலாம். ராம்கிருஷ்ணா ஃபோர்ஜிங்ஸ்ன்ற கம்பெனியோட அப்டேட்டை பார்க்கலாம். ராம்கிருஷ்ணா ஃபோர்ஜிங்ஸ்ன்ற கம்பெனிக்கு மெட்டல் பார்ஸை சப்ளை பண்ணுறதுக்கான 20.5 crores வர்த்துள்ள ஆர்டர்ஸ் வந்திருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஆர்டர்ஸ் வழியாக வருஷத்துக்கு 80 crores வர்த்துள்ள பிஸ்னஸ் வரத்துக்கும் பொட்டன்ஷியல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஓவரால் அப்டேட்ஸ்க்கு அப்புறமா இன்னைக்கு ராம்கிருஷ்ணா ஃபோர்ஜிங்ஸோட ஷேர் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ராம்கிருஷ்ணா ஃபோர்ஜிங்ஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.8% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து இன்னைக்கு என்னோட பொசிஷனோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்னைக்கு மார்க்கெட் நல்லாவே ரேலி ஆனதுனால என்னோட பொசிஷனோட M2M வந்து நேற்று அரௌண்ட் 30,000 rupees லாஸ்ல இருந்ததுலேருந்து இன்னைக்கு அரௌண்ட் 9,800 rupees ப்ராஃபிட்க்கு மாறி இருக்கு. ஸோ இதே போர்ஷன்ஸை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எந்த ஒரு எக்ஸிஸ்டிங் போர்ஷன்லேருந்து எக்ஸிட் ஆகலை அண்ட் வேற எந்த ஒரு புது போர்ஷனும் எடுக்கலை. ஓகே, அடுத்து ட்ரோன்ஸ் ரிலேட்டடான அப்டேட்டை பார்க்கலாம். ட்ரோன்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ட்ரோன் பாலிசியில் கவர்மெண்ட் சில அமெண்ட்மெண்ட்ஸை கொண்டு வரதுக்கு பார்த்துட்டு இருக்கிறதா சோர்சஸ் கிட்ட இருந்து அப்டேட்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த அப்டேட் வந்து கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அது ட்ரோன் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸான ஜென் டெக்னாலஜிஸ் அண்ட் அதே போல் பராஸ் டிஃபென்ஸ்க்கு எல்லாமே பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்கும். எனிவே இன்னைக்கு இந்த சோர்சஸோட அப்டேட்ஸ்க்கு அப்புறமா ஜென் டெக்னாலஜிஸோட ஷேர் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஜென் டெக்னாலஜிஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5.49% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே பராஸ் டிஃபென்ஸோட ஷேர் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே பராஸ் டிஃபென்ஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5.76% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து BLS இன்டர்நேஷனல் கம்பெனியோட அப்டேட்டை பார்க்கலாம். விசா ப்ராசஸிங் கம்பெனியான BLS இன்டர்நேஷனல் கம்பெனியில் நேற்று நொமுரா சிங்கப்பூர் பார்த்தீங்கன்னா 230 rupees per ஷேர்னு 11 lakh ஷேர்ஸை வாங்கியிருக்காங்க. ஸோ இது ஓவரால் கம்பெனியோட ஸ்டேக்கில் அரௌண்ட் 0.5%ன்னு சொல்லலாம். ஸோ இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு BLS இன்டர்நேஷனலோட ஷேர் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே BLS இன்டர்நேஷனலோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 13.88% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து இன்னைக்கு FIs அண்ட் DIs டேட்டா பார்க்குறப்போ இன்னைக்கு FIs பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4,166 crores நெட் பையிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவே DIs வந்து கிட்டத்தட்ட 657 crores நெட் செல்லிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வாரம் எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டோட ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் ஆப்ஷன் சைடில் அதிகமாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ இமீடியட்டாக 18,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருக்கு. அண்ட் அதுவே புட் ஆப்ஷன் சைடில் அதிகமாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ இமீடியட்டாக 17,300 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருக்கு. ஸோ இதோட டேட்டா படி பார்க்குறப்போ இந்த வாரத்தோட நிஃப்டி எக்ஸ்பைரி ரேஞ்சுன்றது 17,300லேருந்து 18,000 இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். நாளைக்கு விநாயகர் சதுர்த்தின்றதுனால மார்க்கெட் ஹாலிடே. ஸோ நாளைக்கு கொழுக்கட்டை சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். ஃபைனலாக ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரெக்வஸ்ட். நம்மளோட ஒர்க் அண்ட் எஃபர்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்மளை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே சப்போர்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்ம சேனலோட லிங்க் ட்ரீயோட URL கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் இருக்கும். ஸோ நீங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ புதுசாக ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நீங்கள் டேரெக்டாக வெப்சைட்லேருந்து கிரியேட் பண்ணுறதுக்கும் நம்மளோட ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லை. ஸோ டேரெக்டாக வெப்சைட்லேருந்து உங்களோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதை விட நம்மளோட இந்த ரெஃபரல் லிங்க்ஸை யூஸ் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ நீங்கள் நம்ம சேனலுக்கு பண்ணக்கூடிய உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் அதே போல் நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸில் அப்ளை பண்ணணும்னு நினச்சாலோ இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணுற கேரண்டீட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ்
ஆர் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆர் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ்னு இதுல எதுல அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. ஸோ இந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ண பிறகு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அந்த ப்ராடக்டோட ஃப்ரீ டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுப்போம். அடுத்து அதில் ஹேசல் ஃப்ரீ அப்ளை பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அண்ட் அப்ளை பண்ண பிறகும் லைஃப் லாங் உங்களுக்கான பர்சனல் சப்போர்ட் ஃப்ரீயாவே கொடுப்போம். அடுத்து ஃப்ரீ ஃபினான்ஷியல் பிளானிங் கன்சல்டன்சி வேணும்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. அடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு லிங்க் ஆகாத அண்ட் அதோட வாலட்டிலிட்டி இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆன பாண்ட்ஸ், டெபஞ்சர்ஸ், இன்வாய்ஸ் டிஸ்கவுண்டிங்னு ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றதுக்கான ட்ரேட் கிரெட் ஆர் வின்ட்வெல்த்தோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கு இந்த லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே போல கிரிப்டோ கரன்சில ட்ரேட் பண்றதுக்கான வேசிரெக்ஸ் அக்கௌண்ட் அண்ட் டாக்ஸ் ஃபைலிங் பண்றதுக்கான குவிக்கோ அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கும் இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலா நம்மளோட சோஷியல் மீடியாஸ்ல கனெக்ட் ஆகணும்னா, அதாவது டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்ல கனெக்ட் ஆகணும்னா இங்க இருக்கிற அதோட லிங்க்ஸை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமா நம்மளோட டெலிகிராம் சேனல்ல கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மார்க்கெட் டைமிங்ல வர அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் ஈவன் ஒரு ஸ்டாக்கை பத்தி அதோட பாஸ் டேட்டா எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னாலும் நம்மளோட டெலிகிராம் சேனல்ன்றது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இந்தியா புல்ஸ் ஹவுசிங் பினான்ஸை பத்தி ப்ரீவியஸா என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட டெலிகிராம் சேனலுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா சர்ச் பட்டன் இருக்கும். ஸோ அந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணி இந்தியா புல்ஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ அப்படி சர்ச் பண்ணதுமே இந்தியா புல்ஸ் ரிலேட்டடா என்னென்ன ப்ரீவியஸா அப்டேட் வந்திருக்குன்ற டேட்டா எல்லாமே இங்க லிஸ்ட் ஆயிடும். அண்ட் ஃபைனலா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா கமெண்ட் பண்ணுங்க.